நான் ஒரு சின்ன பையனாக இருந்த பொழுது, என்னுடைய மகளை போல் ஒரு 7 வயசு இருந்த பொழுது, என்னுடைய பெற்றோர் ஊழியத்திற்காக அவர்கள் வெளிநாட்டுக்கு அவர்கள் சென்ற பொழுது என்னையும் என்னுடைய சகோதரியும் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம். இங்கே தங்கியிருந்த நாட்களில் எனக்கு குளிக்கவே பிடிக்காது. இப்போ இல்லைங்க, அப்போ நான் சின்ன வயசில் இருந்தபோது நான் சொல்லிட்டேங்க. 7 வயசு இருந்த பொழுது எனக்கு குளிக்கவே பிடிக்காது. துணிகளை மாற்றிப்பேன், ஆனால் குளிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்காது. பல நாட்கள் கடந்துச்சு, 1 வாரம் பக்கம் போச்சு. பல தடவை என்னுடைய தாத்தாவும் பாட்டி என்னை மீண்டும் போய் குளின்னு சொன்னாங்க. நான் குளிக்க மாட்டேன்னு சொல்லி தகராறு பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் 1 வாரம் கழித்த பின்பதாக நாற்றம் அதிகமாகி அழுக்கும் அதிகமான பிறகு என்னுடைய தாத்தா அவர்களுக்கு அவர் சொன்னார், இன்றைக்கி நீ கட்டாயம் குளிச்சே ஆகணும் என்று என்னை பார்த்து சொன்னார். அன்றைக்கு என்னுடைய தாத்தாவோட நல்ல சண்டை போட்டுட்டேன். தாத்தாவை நான் நல்ல திட்டி, அன்றைக்கி குண்டு தாத்தா என்று என்னுடைய அருமையான தாத்தாவை நான் அழைத்து, அவர் மிக பொறுமையான ஒரு மனிதன். எவ்வளோ பொறுமையாக நான் எவ்வளோ அவரை திட்டினாலும், எவ்வளோ தூரம் சின்ன பையனாக இருந்தேன், அவரை நான் இது பண்ணாலும் என்னை அடிக்கலை. கர்த்தர் கிருபையில் அவர் ரொம்ப பொறுமையாக, அவர் நீ கட்டாயம் நீ குளிச்சே ஆகணும்னு அவரும் ஒத்த காலில் நின்னார். அன்றைக்கு அப்புறம் 1 வாரம் கழித்து அன்றைக்கி தான் முதல் முறையாக குளித்த பிறகுது அப்போ தான் எனக்கே ஒரு உணர்தல் வந்தது. என்னடா, எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கே. இது வரைக்கும் என்னமோ ஒரு வாசனை மாதிரி இருந்தது, ஆனால் இன்றைக்கி சோப்பு நல்ல கமகமகமன் இருக்கே என்று அந்த சின்ன வயதிலே எனக்கு அந்த குளித்த பின்பதாக அதோடைய மனம் அது எனக்கு தோன்றிய பொழுது நான் கொஞ்சம் யோசித்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி குளித்த பின்பதாக இவ்வளோ தூரம் எனக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கே, இந்த கையில் என்னமோ ஒரு கருப்பாக இருந்தது காணமே அப்படின்னு நான் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல நேரத்தில் நடக்கின்றது. நம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், நம் சாக்கடையில் இருக்கிறோம், சேற்றில் இருக்கிறோம். ஆனால் நாம் இருக்கும் பொழுது அந்த நாற்றத்தை நாம் அறியதில்லை. நாம் இருக்கின்ற அந்த சூழ்நிலையை நாம் முழுவதும் அறியாமல் அதிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே வா, என்கிட்ட வா, நான் உன்னை சேற்றிலிருந்து உன்னை தூக்கி உன்னை முழுமையாக சுத்தப்படுத்தி உன்னை புதிய சிருஷ்டிப்பாக மாற்றி உனக்குள் ஒரு புதிய ஜீவனை உனக்கு கொடுத்து ஒரு புதிய துவக்கத்தை நான் தர விரும்புகிறேன் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். இதுதாங்க சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது நீங்களும் நானும் பாவத்தில் மூழ்கி இருக்கிறோம். நம் பாவத்தில் இருக்கிறோம் என்று பலருக்கு அறியாமல் கூட இருக்கும். நாம் செய்து கொண்டிருப்பது என்னன்றது பலருக்கு அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய வெளியேறப்பெற்ற கிருபையினால் அன்பினால் நம்மை தேடி வந்து அவர் பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, உன் வாழ்க்கையை நான் மாற்ற விரும்புகிறேன். நீ என் மேல் உன் விசுவாசத்தை வைத்தினா உன் வாழ்க்கையை நான் மாற்றி உன்னை ஒரு புதிய சிருஷ்டிப்பாக உன்னை நான் மாற்றி உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குப்படுகின்றார். அவரிடத்துல வந்து யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கின்றோமோ ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை எடுத்து தலைகீழாய் மாற்றி அவருடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய துவக்கத்தை மாத்திரமல்ல, உள்ளான வெளிப்புறமான மாற்றத்தை ஆண்டவர் செய்து மற்றவர்கள் இயேசுவை இவர் சந்தித்திருக்கின்றார் என்று அறிந்து கொள்ளும் விதத்தில் ஆண்டவர் கிரியை செய்கின்றார். இதுதாங்க ஞானஸ்தானம். இந்த உள்ளான ஆண்டவர் செய்த இந்த வெளியேறப்பெற்ற அற்புதத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை போய் அந்த தண்ணியில் நின்று இந்த உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்க சொல்கிறார். அந்த தண்ணியில் நம்ம முழுங்கி எழும்பும் பொழுது எப்படி நம்மளுடைய சரீரத்தில் வெளிப்படையான ஒரு சுத்தம் ஏற்படுகின்றதோ ஆண்டவர் சொல்ல, அதே போல தான் உன்னுடைய இருதயம் கல்லும் மண்ணும் அது அழுக்கு நிறைந்திருந்தது. ஆனால் நீ என்னை என்னைக்கு விசுவாசித்தாயோ அன்னைக்கு என்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால உன்னை கழுவி உன்னை சுத்தம் பண்ணி உன்னை மீண்டும் உனக்கு ஒரு புதிய ஒரு இருதயத்தை தந்து, சுத்தமான ஒரு இருதயத்தை தந்து ஒரு புதிய துவக்கத்தை தந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் பார்த்து சொல்கிறார்.